Okay, good morning, brothers, sisters, and friends. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. Amen. It's such a great joy to meet again in this hall. இந்த அரங்கத்தில் மீண்டுமாக நாம் அனைவரும் சந்திப்பது ஒரு உற்சாகத்தை தருகிறது. I know we had great church sports day and we had Nehemiah meeting and we had many house churches and again back to the Adayar hall. நமக்கு குடும்ப சபை கூட்டங்கள் நடைபெற்றது, ஒலிம்பிக்ஸ் அந்த விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது, நெகேமியா கூட்டங்கள் நடைபெற்றது. அதன் பின்பதாக மீண்டும் நாம் இந்த அரங்கத்தில் சந்தித்திருக்கிறோம். Amen. Great. Of course, we have lot of event and of course there are so many events. It's going to, it's like lined up with the Christmas celebration, New Year, Carnival, the Tamil Nadu Christian Conference. There are so many things, it's coming up. Get ready. நமக்கு இன்னும் வரிசையில் அநேக விதமான கொண்டாட்டமான நிகழ்ச்சிகள் காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் இருக்கிறது, அதன் பின்பதாக கார்னிவல் இருக்கிறது, அதன் பின்பதாக தமிழ்நாடு சீஷர்கள் அனைவரும் கூடக்கூடிய அந்த ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இப்படி நாம் அனைத்திற்கும் நாம் தயாராக வேண்டி இருக்கிறது. Amen. Happy to see Sister Salome getting restored back in the kingdom. So thank you. சலோமி சகோதரி அவர்கள் இன்னைக்கு மனம் திரும்பி அவர்கள் வந்தது பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. Appreciate all the sisters who reaching out to her, praying with her, encouraging her, studying the Bible with her, and I really want to appreciate all the sisters giving your heart. சகோதரிகள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். அவர்களோடு சென்று வேதம் படித்து அவர்களோடு ஜெபம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்தி இன்றைக்கு அந்த காரியங்கள் செய்த அனைத்து சகோதரிகளையும் நாம் பாராட்டுகிறோம். Amen. Today the title of my message is No. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இல்லை. நோவா இல்லை. When you hear the word no from anyone, especially children get to hear it from the parents. Employees, we get to hear it from our superiors, right? And many of us experienced a lot, hearing no, right? நம்ம வாழ்க்கையில் நம்ம இல்லை அப்படின்ற வார்த்தையை நம்ம அநேக இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலிருந்து அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பார்கள். வேலை பார்க்கின்ற இடத்தில் நமக்கு மேலாக இருக்கிற மேலாளர்கள் நம்ம இடத்தில் இல்லை என்ற வார்த்தை சொல்லியிருப்பார்கள். இப்படி நம்ம அநேக இடங்களில் அந்த இல்லை அப்படின்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும், கேட்டிருப்போமா? ஓகே. டெய்லி No hall this Sunday. இந்த வாரம் இந்த அரங்கம் நமக்கு இல்லை. No lunch today. இன்றைக்கு மதிய உணவு இல்லை. No salary this month. இந்த மாதம் உங்க சம்பளம் இல்லை. No exam this month. Wow. பரீட்சை கிடையாது, இல்லை. No certificate. அந்த சான்றிதழ்கள் இல்லை. So when you hear the word no, how it communicates or what it communicates to us? உங்களிடத்தில் இல்லை என்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்படும்போது அது உங்களுக்கு என்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது? When you hear no, how your reaction? நீங்கள் இல்லை என்று உங்களுக்கு disappointment, என்ன yes. தோணும்? ஏமாற்றம் அடையக்கூடியவர்களாக இருப்போம். Yes. Discouraged, yes. Why no? ஏன் இல்லை என்ற கேள்வி கேட்போம். May I know the reason? அதுக்கான காரணம் சொல்ல முடியுமா? You are like upset. How can you say no to me? எனக்கு எப்படி நீங்க இல்லை என்று சொல்ல முடியும் என்று நம்ம ஒரு மனநிலைக்கு சென்று விடுவோம். Hopeless. நம்பிக்கை. I was hoping so much, but I am receiving a hopeless answer. Who are you to say no? அவர் வந்து செல்வி கிட்ட கேட்கிற மாதிரி கேட்டாருங்க சொல்லிட்டார். Okay. Yes, Sudhakar brother. Amma, expectation irundhude. I had a lot of of course, no sometime may not be very encouraging, right? இல்லை என்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்காது. It will be disappointing, we feel rejected, we feel confused, we feel frustrated, we feel hopeless. நாம் இல்லை என்ற அந்த ஒரு வார்த்தை நம்ம இடத்துல வரும்பொழுது நாம் ஏமாற்றம் அடையக்கூடியவர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக, மன சோர்வு அடையக்கூடியவர்களாக இப்படி நம்மளுடைய மனநிலையானது மாறிவிடும். Okay. This is a title. When God says no. தேவன் இல்லை என்று சொல்லும்போது, இதுதான் என்னோட செய்தியின் தலைப்பு.
How do you feel? நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? You better obey. Okay. பயமா இருக்கு யாரோ சொன்னாங்க. This is how human, we think when God says no. Did I do something wrong? நாம் மனிதர்களாக இருக்கிற நாம் தேவன் இல்லை என்று நம்மிடத்தில் சொல்லும் பொழுது நான் ஏதோ தவறு செய்து விட்டேனா என்று நம்ம we often even assume that God's no means punishment or failure, or I have done something, maybe I have done something wrong in the past, something is not right the way how I function, so we go through so much of emotions. இல்லை என்று தேவன் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது எனக்கு தேவன் ஏதோ தண்டனை கொடுக்கிறாரா அல்லது நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா இப்படி என்று பலவிதமான யூகங்கள் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். And maybe God doesn't care about my desires. ஒருவேளை தேவன் என்னுடைய விருப்பத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லையோ அக்கறையாக இல்லையோ என்று நாம் யோசிப்போம். Maybe I need to find some other way. நான் வேறு ஏதாவது ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கலாம் என்று யோசிப்போம். God is not saying yes or no. He is silence. That means he is saying no. சில நேரங்களில் தேவன் அமைதியாக இருக்கும்போது அவர் ஆம் சொல்லவில்லை இல்லை என்று சொல்லவில்லை என்று அதற்கு அர்த்தம் ஒருவேளை இல்லைதான் என்று நாம் புரிந்து கொள்வோம். Human thinking says that I am losing something. I lost something. மனிதராக நாம் ஏதோ ஒரு காரியத்தை இழந்து விடுகிற ஒரு உணர்வாக நாம் உணர்வோம். But God's wisdom says I am saving you for something greater. ஆனால் தேவனுடைய ஞானமானது நான் உங்களை ஒரு மிகப்பெரிதான ஒரு காப்பாற்றுதல் ஒரு பாதுகாப்பை நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறது. Human point of view no is the end. மனிதர்களுடைய பார்வையில் அது முடிந்து விட்டது. But God's view no is a new direction. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ஒரு புதிய வழிகாட்டுதலை காண்பிக்கிறது. Sometimes no denies what we want. சில நேரங்களில் அந்த இல்லை என்பது நாம் விரும்புகிற காரியத்தை மறுக்கிறது. Sometimes it stops our plans and actions. சில நேரங்களில் அது நாம் செய்ய நினைத்திருக்க அந்த திட்டங்களை தடை செய்கிறது. And sometimes it hurts our expectation. Maybe we have had many expectation. It really hurts us when we hear the word no. சில நேரங்களில் அது நாம் அநேக விஷயங்களை எதிர்பார்த்திருந்திருப்போம் ஆனால் அது நடக்காத பட்சத்தில் அது நமக்கு ஒரு குறையாக தோணக்கூடியதாக இருக்கும். That's how our human mind works. Our human mind sees that it's a disappointment, but in God's heart, God sees in a way that it is our destiny. That's how God looks at us. ஆனால் இப்படியாக தான் மனிதர்களாக இருக்கிற நாம் அவ்வளவுதான் முடிந்து விட்டது இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களுக்குள்ளாக செல்வோம். ஆனால் தேவன் அவர் ஒரு புதிய ஒரு இலக்கை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். When God says no, he is not closing a door to punish us, but he is opening a path to grow us. He has a different direction for us to move forward. தேவன் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் மறுத்து விட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. மாறாக அவர் ஒரு புதிய ஒரு பாதையை ஒரு காரியத்தை துவங்குகிறவராக இருக்கிறார். Okay. Can you just go to the next please? Can we read the scripture from Isaiah chapter 55 verses 8 and 9? We'll read from Isaiah chapter 55 verses 8 and 9. ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனம் 8 9 நாம் வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. Amen. It's a very familiar scripture. We, meditate in our prayers. We always, share this scripture. இந்த வசனமானது நமக்கு பரிச்சயமான ஒரு வசனமாக இருக்கிறது. இதை நாம் ஜெப நேரங்களில் ஜெபம் செய்து இருப்போம், தியானித்து இருப்போம். இது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனமாக இருக்கிறது. God doesn't think the way we do. Right? தேவன் நாம் நினைப்பதை போல் அவர் நினைப்பது கிடையாது. We get into a lot of trouble when we expect when we expect that he should think as we do. We will be in trouble. நாம் நினைத்த காரியத்தை தான் தேவன் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு தொந்தரவுகள் தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். We know that God doesn't act the way we do. நாம் நினைக்கிற பிரகாரமாக தான் தேவன் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. And we believe that God does things in his own way, in his own timings. ஆனால் நாம் இப்படியாக தேவன் அவருடைய நேரத்தில் அவர் செய்யக்கூடிய சரியான நேரத்தில் செய்வார் என்று நாம் நினைக்கிறது கிடையாது. அவர் அவருடைய நேரத்தில் அவருடைய வழிகளில் தான் அவர் கிரியை செய்யக்கூடியவராக இருப்பார்.
என்னுடைய வழிகளில் அவர் கிரியை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா we'll be in trouble. நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கொள்றவங்களா இருப்போம். Amen. And the scripture talks about, as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. Imagine the distance, the difference between God's ways and his thoughts and our thoughts. இங்கு தேவன் பார்க்கும்போது அந்த வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய எண்ணங்களுக்கும் மனிதர்களுடைய எண்ணங்களுக்கும் எப்படி வேறுபடுத்தி காண்பிக்கிறார் என்றால், பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று வித்தியாசத்தை காண்பிக்கிறார். When God says no, he is not ignoring your needs, but is aligning your life with his eternal plan. He has amazing plan for all of us. இன்றைக்கு தேவன் இல்லை என்று நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அவர் நமக்கு மறுப்பது கிடையாது. மாறாக அவர் புதிதான ஒரு சரியான ஒரு காரியத்தில் அந்த காரியத்தை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். And no from God is a sign of his sovereign love, steering us away from what would harm us and toward what would build us, our future, our plan for coming days. இல்லை என்று தேவன் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது தேவன் அவருடைய வழிகளில் நமக்காக ஒரு சிறந்த ஒரு காரியத்தை வடிவமைக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. I have two things to share. நான் உங்களுக்கு இரண்டு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God's no is not a denial, it's a direction. தேவன் இல்லை என்று சொல்லும் பொழுது அது மறுப்பு கிடையாது, மாறாக நம்மளை வழி நடத்துகிறார். Let's read 2 Corinthians chapter 12 verses 7 to 9. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 இலிருந்து 9 வரை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 இலிருந்து 9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். Amen. Paul begged God to remove his thorn in the flesh, but God said no. இங்கு பவுலானவர் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய முட்கள் நீங்கும்படியாக அவர் வேண்டக்கூடியவராக இருந்தார். ஆனால் தேவன் இங்கு இல்லை என்று மறுத்து விட்டார். Because God's grace was greater than the deliverance Paul sought, he was looking for. இங்கு பவுல் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்துக் கொண்டிருந்த அந்த வழியை காட்டிலும் தேவனுடைய வல்லமையானது மிக பெரிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. God gave Paul grace and strength in weakness, teaching dependence on him and humility. இங்கு தேவனானவர் பவுலுக்கு அவருடைய கிருபை அவருக்கு போதுமானதாக, அவருக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இங்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். We need to understand that God's no protects us, refines us, and keeps us on the path he designed for us, not the way how we wanted to design. இல்லை என்று தேவன் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது தேவன் நமக்காக ஒரு புதிய நம்மளை வடிவமைக்கக்கூடியவராக, நமக்காக ஒரு சிறந்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். God's no is not a rejection, brothers sisters. தேவன் இல்லை என்று சொல்லும் பொழுது அது நம்மளை மறுப்பது கிடையாது சகோதர சகோதரிகளே. It is a redirection. அது நமக்கு ஒரு புதிய ஒரு பாதையை காண்பிக்கிறதா இருக்கிறது. It is a protection. அது நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. And Paul also experienced. இதை பவுல் கூட அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்து சொல்கிறார். Of course, we need to see in a different dimension. He went through physical dimension and mental dimension as well spiritual dimension. Because thorn in the flesh is a physical. He has to go through physically and understood that it is a messenger of Satan. Mentally it disturbed him. And also when he asked God closed the door. Then spiritual battle, he has to face the unanswered prayer. It is a spiritual battle as well.
இங்கு பவுலானவர் பார்க்கும்போது ஒரு 3 விதமான பரிமாணங்களில் அதை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். முதலாவது சரீர பரிமாணத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் அது வேதனை தரக்கூடிய ஒரு முட்களாக அவருக்கு இருக்கிறது. இரண்டாவது மன ரீதியான பரிமாணத்தில் பார்க்கும் பொழுது அது சாத்தானுடைய தூதனாக இருந்து அவரை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது ஆவிக்குரிய பரிமாணத்தில் பார்க்கும் பொழுது அது தேவன் அவருக்கு பதிலளிக்கப்படாத ஒரு ஜெபமாக அந்த ஒரு போராட்டம் அவருக்கு இருந்தது. The interesting fact is God did answer to Paul. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால் தேவன் ஒரு பதிலை அவருக்கு கூறினார். Sometime no, we will receive no answer. Sometime we receive yes answer. Sometime we receive no answer, but all three are answers, right? சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லை என்கின்ற ஒரு பதில் வரும், ஆம் என்கின்ற பதில் வரும். இது அனைத்துமே ஒரு பதிலாக தான் இருக்கிறது. Sometimes we also need to understand that God responds to us. Maybe we may not like the answer. Maybe Paul was expecting something else, but he heard something else. So he was not excited about it, but still he feels like God answered his prayers. சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய பதிலானது நமக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய பதிலாக இல்லாமல் இருக்கலாம். இங்கு பவுல் சில காரியங்களை எதிர்பார்த்திருக்கலாம், ஆனால் இங்கு பார்க்கும்பொழுது அவருக்கு கிடைத்த பதில் அவருக்கு போதுமானதாக அவர் இங்கு உணரக்கூடியவராக இருந்தார். The grace God gave to Paul was sufficient to meet his every need. இங்கு தேவன் அவர் கொடுத்த அந்த கிருபையானது அவருக்கு போதுமானதாக இருந்தது. We really don't believe God's grace is sufficient until we believe we are insufficient. அநேக நேரங்களில் தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானது என்கின்ற அந்த மன நிறைவு இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். நாம குறைவுள்ளவர்களா எப்போ உணர்கிறோமோ, நான் போதும் இல்லாதவனாக உணர்கிறேன் அப்படின்னு நம்ம எப்போ உணர்றோமோ அப்பதான் தேவனுடைய கிருபையை போதுமானதா நம்ம நினைப்போம். அப்படி இல்லைன்னா காட் கிரேஸ் இருக்கு, அது போதுமானதா இருக்குன்றதை நம்ம உணரவே மாட்டோம். நாம நிறைவா இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளால உணரவே முடியாது. Only when you believe and feel that I am insufficient, I am like incapable of doing lot of stuff, I'm not capable. Only when you feel that I am insufficient, then only you will understand the grace better. நான் போதுமானவனாக இல்லை என்று நாம் உணரும் பொழுது மாத்திரமே கிறிஸ்துவினிடத்திலிருந்து அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக நம்மால் உணர முடியும். நாம நார்மலாகவே செல்ஃப் மேட் மேன். நம்ம எல்லாருமே நிறைய நேரத்தில் மெஜாரிட்டி we go by our strength, our talent, our experience. We think we know everything. I don't have to depend on anybody. I know what I am doing. நிறைய நேரத்தில் அப்படி தான் நம்முடைய மைண்ட் இருக்கும். செல்ஃப் மேட் மேனாகவே நம்ம இருப்போம். பிகாஸ் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் நம்மளை உருவாக்கி இருக்கும். நம்முடைய ஃபெயிலியர்ஸ், நம்முடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், நம்மளுடைய லைஃப்பில் சந்தித்த நிறைய சவால்கள், நிறைய பலவீனமான சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளை ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக உருவாக்கி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், நான் எதுக்கு இவர் சொல்கிறத கேட்கணும், நான் எதுக்கு அவர் சொல்கிறத கேட்கணும், ஐஎம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நம்ம நிறைய நேரத்தில் போராடுறவங்களா இருப்போம். ஆமென். ஸோ we can't receive the sufficiency of God's grace until we know our own insufficiency. இன்றைக்கு நாம் நம்மளுடைய குறைவை உணராத பட்சத்தில் தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை நம்மால் உணரவே முடியாது. Grace means that God likes us. He loves us unconditionally. இன்றைக்கு தேவனுடைய கிருபை என்பது அவர் நம்மை முடிவில்லாத அளவிற்கு நம்மை அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். And God's grace is ever ready to meet us and to minister to our insufficiencies. Whatever the struggle that we go through, it is ready, capable of meeting all our needs. இன்றைக்கு தேவனுடைய கிருபையானது நம்முடைய வாழ்க்கையை நம்மால் எதையெல்லாம் சந்திக்க முடியாமல் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் சந்திக்கிற அளவிற்கு அவருடைய கிருபை இருக்கக்கூடியதாக இருக்கு. And the Bible says my grace is sufficient for you. வேதவசனம் இப்படியா சொல்ல, என் கிருபை உனக்கு போதும், போதுமானதாக இருக்கிறது. It is right now. இப்பொழுது அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்கிறது. Many times we used to make the statement, right? God was so gracious to me. அநேக நேரங்கள் நாம் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்போம், தேவன் என் மீது மிகுந்த கிருபையாக இரக்கமாக இருக்கிறார் என்று. இருந்தார் என்று நாம் சொல்லியிருப்போம். He was so gracious, right? But many times it's very difficult to accept God is gracious now. That's what God was trying to tell Paul. It's not that I was so gracious when you were on the when you were sailing on the ship on your missionary journey.
it's now. My grace is sufficient for you. That means present, right now is sufficient. இன்றைக்கு தேவன் இந்த ஒரு காரியத்தை தான் புரிய வைக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் ஒரு காலத்தில் தேவனுடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கு வேதவசனம் அதை தான் நமக்கு நினைப்பூட்டுகிறது. இப்பொழுதும் தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு நினைப்பு. God is so gracious. His grace is sufficient. So I'm sitting here listening God's word. I have the privilege of being part of the fellowship. I have a privilege of singing, praising songs for my Lord. I have a great privilege today I've received to fellowship with brothers and sisters whom I love. That is a grace. The grace is sufficient. It's not yesterday, it's not about tomorrow, it's about today. இன்றைக்கு தேவனுடைய கிருபையானது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை இருப்பதனால்தான் நாம் இந்த அரங்கத்தில் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பாடல் மூலமாக பாடி மகிமைப்படுத்தியிருக்கிறோம். அவருடைய வேதவசனத்தை தியானிக்கிறோம், அந்நியோன்யத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். அவருடைய கிருபையானது நேற்றும் இன்றும் என்றுமே இருக்கக்கூடியதாக இன்றும் அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. Yeah, sometimes God doesn't remove the problem because he wants to reveal his strength in your weakness. Maybe something is continuously, repeatedly, chasing you, or you're chasing, because God has a great plan. He wants to reveal his strength in your weakness. இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து போடுவது கிடையாது, மாறாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மூலமாக தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். Every time நான் I am great, I have a great strength, I can do this, I can achieve this அப்படின்னு சொல்லும்போது அந்த பிக்சரில் காடே இருக்க மாட்டார். எஸ், ஐ ஆம் வீக், ஐ நீட் டு லேர்ன். எஸ், ஐ நீட் டு பி ஹம்பிள். எஸ், ஐ ஹவ் சோ மச் டு லேர்ன். எனக்கு எல்லாமே தெரியாது, எதுவுமே தெரியாது, ஐ ஆம் த வீக் பர்சன் அப்படின்னு அட்மிட் பண்ணும்போது தான் காடோட ஸ்ட்ரென்த் என்னுடைய வீக்னஸில் பரிபூர்ணமாக தெரியும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாகவே நான் காமிச்சிக்கிறேன் அப்படின்னா காட் எப்படி அவருடைய ஸ்ட்ரென்த்தை என்கிட்ட டிஸ்பிளே பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. மேபி யூஆர் நாட் த பர்சன், லெட் மீ ஃபைண்ட் சம்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார்? ஒர்க் பண்ணுவார். ஆமென். ஸோ God's note teaches disciples to depend on grace, not gift or talent in us. இல்லை என்று தேவன் சொல்லக்கூடிய காரியமானது சீஷர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வரங்களையோ பரிசுகளையோ அவர்கள் நம்பி இருப்பது கிடையாது, மாறாக தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. This much talent I have, this much, so much I am gifted to do this அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி சார்ந்து வாழ்ந்துருவோம். காடுடைய கிரேஸை நம்ம என்ன பண்ணிடுவோம்? நெக்லெக்ட் பண்ணிடுறவங்களா இருப்போம். Amen. So it's no reoriences from self-sufficiency to Christ's dependency. Enough being self-sufficiency. I'm going to become a Christ dependency disciple. இன்றைக்கு இல்லை என்ற காரியம் வரும்பொழுது தன்னிறைவு பெற்றவர்களாக நாம் இருப்போம், ஆனால் அதிலிருந்து நாம் கிறிஸ்துவை சார்ந்து இருக்க வேண்டும் என்ற காரியத்தை இங்கு கற்றுக் கொடுக்கிறது. Only when you feel weak, I need help, we will depend on God, we will depend on Jesus. நாம் எப்பொழுதெல்லாம் நான் பலவீனமாக இருக்கிறோம் என்று உணர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை நாடி அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். Is no leads us to greater spiritual maturity than is yes ever could. If you really want to become spiritually mature, we need to rely on His grace. We need to understand His grace perfectly. இன்றைக்கு தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த காரியமானது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை அவர் ஆம் என்று சொல்கிறதை விட அவர் இல்லை என்று சொல்கிறது தான் ஆன்மீக முதிர்ச்சி வளரக்கூடியதாக. எல்லாமே எஸ் எஸ் எஸ், எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே கிரேட் 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 அப்படின்னும் போது அங்க காடோட நீடே அங்க இருக்காது. ஐ நீட் டு ரிலை ஆன் காட். ஐ எம் வீக், ஐ நீட் காட் மோர் இன் மை லைஃப். I need to rely on His wisdom. I need to surrender. I need to submit to His plan. அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூடே நமக்கு இருக்கவே இருக்காது. எவ்ரிதிங் ஷுட் கம் இன் மை வே. என்னுடைய வழியில் தான் எல்லாமே நடக்கணும், என்னுடைய பிளான் படி தான் நடக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்முடைய மேரேஜ், நம்முடைய பேரண்டிங் எல்லாமே இட் வில் ஃபாலோ அபார்ட். ரைட்? ஸோ காட்ஸ் நோ இஸ் நாட் பனிஷ்மெண்ட். We need to understand that. It's planned to produce power through humility. That's what Paul was able to understand.
இங்கு இல்லை என்று தேவன் சொல்லக்கூடிய காரியமானது நமக்கு தண்டனைக்குரியதல்ல, மாறாக நாம் தாழ்மையோடு தேவனுடைய மிகப்பெரிதான வல்லமையை அவர் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. God's no is never wasted. It is a redirection toward his best for your life and my life. இன்னைக்கு தேவன் இல்லை என்று சொல்லும்போது அது ஒருபோதும் வீணாகாது. அவர் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறந்த திட்டத்தை நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். Second and the final one, God's no reveals his greater yes for you and me. இல்லை என்று தேவன் சொல்லும் இல்லை என்பது அவருடைய மிக பெரிதான ஆம் என்பதை குறிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. Amen, brothers and sisters. Let's read Luke chapter 22 verse 42. நாம் லூக்கா புத்தகம் 22ஆம் அதிகாரம் வசனம் 42 வாசிக்கலாம். லூக்கா புத்தகம் 22 வசனம் 42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். Amen. God did not remove the cup. இங்கு is no led to the cross, but through the cross came salvation for you and me, for all of us. இங்கு தேவன் அந்த பாத்திரத்தை அவரிடத்திலிருந்து எடுத்து போடவில்லை, மாறாக அவர் சிலுவையிலே செல்லக்கூடியவராக இருந்தார். அந்த சிலுவையில் சென்றது நிமித்தமாக நாம் அனைவருக்குமே ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. God prepared a greater yes for all of us. இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஆம் வைத்திருக்கிறார். God's no invites us to align our will with this and this, the way how we trust and the way how we completely submit to his will and his timing. தேவனுடைய நோ இல்லை என்று சொல்றது நம்மளை எதுக்காக அழைக்குதுன்னா, அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கும் அவரை நம்புறதுக்கும் அவருடைய விருப்பத்துக்கு நாம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்மளை வழிநடத்தக்கூடியதா இருக்கு. Amen. So God's no is often the door to a greater purpose. Maybe we may not see the door now. Maybe it is closed now. Maybe yet to see, but still we need to be patient. இன்றைக்கு நம்மால் பார்க்க முடியாத காணக்கூடாத ஒரு புதிய ஒரு கதவை தேவன் இல்லை என்கின்ற சொல்கிற காரியத்தில் தேவனால் கொண்டு வர முடியும். And how we need to respond when God says no. இன்றைக்கு தேவன் இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் அதற்கு எவ்வாறு பதிலளிப்பது? We need to trust his wisdom. நாம் அவருடைய ஞானத்தை நம்ப வேண்டும். We are not smarter than God. நாம் தேவனை விட அறிவாளிகள் கிடையாது. Romans 8:28 says, and we know that in all things God works for the good of those who love him. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28 சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின் பற்றி அழைக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால நாம் அவர் என்ன பண்ணணும்? நம்பக்கூடியவங்களா இருக்கணும். And we need to stay humble. This is the most difficult stage when we grow old. When we grow old as a disciple, it's very difficult to stay humble. நாம் மனத்தாழ்மையுடன் இருக்க வேண்டும். நாம் அதிக வயது செல்ல செல்ல நாம் அந்த ஒரு தாழ்மையான காரியத்தில் நாம் கற்றுக்கொண்டு அந்த காரியத்தில் இருப்பது கடினமாக இருக்கும். ஆனால் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். Don't force what God has closed. Submission is strength. That's what Jesus taught us on the cross. தேவன் மூடிய ஒன்றை நாம் கட்டாயப்படுத்த கூடாது, மாறாக நாம் தேவனிடத்தில் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் நமக்கு பலமாக இருக்கும். James 4:7 says that submit yourselves then to God, resist the devil. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று யாக்கோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Keep serving faithfully. நாம் உண்மையுடன் சேவை செய்ய வேண்டும். And no in one area doesn't mean that no to your calling. You and me were called by God's will. We were handpicked by God, touched by God, cleansed by his blood. Individually, all of us handpicked by God. Let us not forget that. We have a great calling. Let us not forget the calling to follow Jesus. இன்றைக்கு ஒரு இடத்தில் இல்லை என்று சொல்லும் பொழுது அது ஒட்டுமொத்தமாக உங்கள் அழைப்புக்கே இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. உங்கள் அனைவரையுமே தேவன் தனித்துவமாக விசேஷமாக அவர் அழைத்திருக்கிறார். 1 Corinthians 15:58 says that your labor in the Lord is not in vain. Anything that you do in the kingdom for the name of Jesus, nothing will be wasted. இங்கு 1 கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க, நீங்கள் கிறிஸ்துவுக்காக உழைக்கிற செய்கிற அந்த வேலையானது ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Wait for his timing. நாம் அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். God's delays are not denials. He is not denying. Maybe he is delaying. Maybe he is trying to do something. இன்றைக்கு தேவன் தாமதிக்கும் பொழுது அவர் மறுத்து விட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. மாறாக அவர் தயார் செய்து கொண்டிருக்கலாம்.
Habakkuk chapter 2 verse 3 talks about though it linger, wait for it. That means stays, the word linger means to stay somewhere or do something for longer than usual. Wait for some more time. Be patient. Your perseverance will be revealed. Your faith will be tested. இங்க ஆபகு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க காத்திருங்கள், தாமதமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க, அதன் மூலமாக நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. Sometimes நாம நோ சர்ச்சில் கேள்விப்படும் போது இது இல்ல, இது பண்ணல அப்படின்னு சொல்லும்போது it becomes personal. நம்ம எல்லாருக்குமே பர்சனலாக எடுத்துக்கிறோம். ஓ, இஃப் ஐ எம் நாட் லீடிங் அ ஃபேமிலி குரூப் மை லைஃப் இஸ் ஓவர். இஃப் ஐ எம் நாட் லீடிங் அ ஜோன், அவள் தான் என் டிசைபிள் லைஃபே முடிஞ்சிடுச்சு. இஃப் ஐ எம் நாட் அ லீடர் ஆர் இஃப் ஐ எம் நாட் ரெக்கக்னைஸ், இஃப் ஐ எம் நாட் கம்மிங் டு த ஸ்டேஜ், ஐ எம் கான். அந்த ஆட்டிடியூட்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக மாறணும். காலிங்கை டெஸ்ட் பண்ணாதீங்க. காலிங் இஸ் ரியல். என்னுடைய மரணம் வரைக்கும் அவருடைய காலிங் வந்து இருக்கு. ஐ எம் அ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். இயேசுவோட சீஷராக நான் இருக்கேன். அவர் இண்டிவிஜுவலாக எனக்காக பர்சனலாக சிலுவையில் மரித்து இருக்கார். அந்த காலிங்கை டவுட் பண்ணாதீங்க. அந்த காலிங் ரியல். எல்லாருமே சொல்ல முடியுமா நம்மளால் இருதயத்துலேருந்து, எஸ் தேவன் என் லைஃப்பில் வந்து என் லைஃப்பை மாற்றினதுனால தான் நான் ஒரு டிசைபிளாக மாறினேன். அவருடைய வசனம் தான் என் லைஃப்பை டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றிச்சு. சர்ச்சு மெசேஜ் அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். யார் என்னோடய லைஃப்பை சேஞ்ச் பண்ணது? ஜீசஸ். எந்த விஷயம் என் லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு? அவருடைய வார்த்தைகள். அது என்றைக்குமே பொய் ஆகாது. அந்த காலிங்கை டவுட் பண்ணாதீங்க. சர்ச் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் சர்ச். இங்கே இருக்கிற யாரும் பர்ஃபெக்டானவும் கிடையாது. பட் ஆனால் அதை பார்க்கும்போது உங்கள் காலிங்கை டவுட் பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்கள் கிறிஸ்டியன் ஃபெய்த்தை நீங்கள் வந்து வீக்கன் பண்ணுற மாதிரி ஆகிடும், பலவீனப்படுத்துகிற மாதிரி ஆகும். அட்ஸ் வாட் பால் செட். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவுமே விளக்காது. என்னை சுற்றி என்ன வேணால் நெகட்டிவாக நடக்கட்டும், என்னை குறித்து சுற்றி எதுவுமே ரைட்டாக போகாமல் இருக்கலாம். பட் மை ஃபெய்த், மை காலிங் இஸ் ரியல். அதுதான் இன்னும் அடுத்த 20-30 வருஷங்கள் நம்மளை வந்து நடத்தி கொண்டு போகும். Amen, brothers, sisters. So let us not, give up our faith, hope. Worship through it. When you hear no, worship through. That's what Job did. Job chapter 1 verse 21. The Lord gave and the Lord has taken away. May the name of the Lord be praised. And the when you hear no, what you should do? Praise the Lord. Worship the Lord. நாம் அதன் மூலமாக அவரை ஆராதனை செய்ய வேண்டும். யோபு புத்தகத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Praise turns disappointment into divine appointment. That's a divine appointment. My time with my God is my divine appointment. Nothing can shake that, nothing can shake. Anything can go wrong in my life, but I will not be shaken. எந்த விதமான காரியங்களும் என்னை வந்து தொந்தரவு செய்ய முடியாது. மாறாக தெய்வீகமான அந்த ஒரு நியமனமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. Our goal in life should not be to reach our dreams, but to see His perfect will carried out in our lives. I want to achieve this, I want to accomplish, I want to change this. No, let God's will work in our lives. இன்னைக்கு நாம் தீர்மானித்திருக்க அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று அநேக நேரத்தில் யோசிக்கிறோம். மாறாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். There is no greater honor than being used by the Lord to bring glory to His holy name. தேவனால் பயன்படுத்தப்படுவதை விட ஒரு மேன்மையான மகிமை தேவனுக்கு நாம கொடுக்கவே முடியாது. அவரால் நான் பயன்படுத்தப்படுகிறேன். If God wants to use somebody, if God wants to use somebody, who can stop it? If God wants to use someone for His glory, can anyone in the universe stop? No. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆல் த டைம் நாம் என்ன பண்ணுறோமோ ஃபார் த நேம் ஆஃப் ஜீசஸ், அவருடைய நாமம் ஹானர் பண்ணுறதுக்காக தான் அப்படின்ட்டு பார்க்கலாம். 1 John 5:14 in conclusion says that this is the confidence we have in approaching God, that if we ask anything according to His will, He hears us. That means He answers us. 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். Because we walk by faith, not by sight, right? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். When God says no, He is not withholding something good. He is working something better for you and me. His no shapes us for His greater yes. Let us understand that. இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நலமான ஒன்றை அவர் பிடித்து வைத்துக் கொள்வது கிடையாது. மாறாக நமக்காக ஒரு சிறந்த ஒரு காரியத்தை அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார். God's no is a sacred invitation to trust His heart when we cannot understand His hand.
நாம் அவருடைய கையை புரிந்து கொள்ளாத தருணத்தில் அவருடைய இருதயத்தை நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிறைய நேரம் பிரச்சனை வரும்போது எங்க காட் எங்க இருக்காரு, ஐ டோன்ட் see God's hand working அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த நேரத்தில் காட்ஸ் ஹேண்ட் தெரியாமல் இருக்கலாம், பரவாயில்ல, உங்களுக்கு அவருடைய ஹார்ட் ரிவீல் ஆகும். God will reveal his heart, right? You may not see God's hand, you may not understand God's hand, but you will see God's heart. நம்மால் தேவனுடைய கரங்களை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய இருதயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். When God says no, he may be calling you into deeper faith, not just simple faith, deeper faith, not shallow faith. இன்னைக்கு தேவன் இல்லை என்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Because faith grows most in seasons of unanswered prayer. நம்முடைய விசுவாசமானது பதிலளிக்கப்படாத ஜெபங்களில் தான் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது. அந்த Canaanite women ஜீசஸ் கிட்ட வரும்போது ஜீசஸ் அப்ரிஷியேட் பண்ணார் இல்லையா? அந்த unanswered prayerல தான் உங்களுடைய perseverance, உங்களுடைய faith, உங்களுடைய patience, everything will be tested. எப்போ என்னுடைய faith நான் வளர்க்க முடியும்? During unanswered prayer, during difficult challenging times, my faith will be tested. Not during a smooth sail. ரொம்ப அமைதியாக படகு அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அப்படியே இருப்போம், போர் அடிச்சிடும் அந்த வாழ்க்கை. கடல் அலையில் மேலும் கீழுமா போகும்போது தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? அதான் லைஃப். ஆமென். Okay, let's reflect as we meditate, as we pray this week. Ask these 4 questions. இந்த கேள்விகளை நம்முடைய வரக்கூடிய நாட்களில் நம்முடைய ஜெப நேரங்களில் தனிப்பட்ட பிரதிபலிப்பாக நம்ம கேள்வி கேட்டு பார்ப்போம். When was the last time God said no to something you deeply desired? நீங்கள் மிகவும் விரும்பிய ஒரு விஷயத்திற்கு தேவன் கடைசியாக எப்போது இல்லை என்று சொன்னார்? What lessons might God be teaching me through this no? இந்த இல்லை என்பதன் மூலம் தேவன் எனக்கு என்ன பாடங்களை போதிக்க கூடும்? How can I keep my faith strong while waiting for his timing? அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கும் போது என் விசுவாசத்தை எவ்வாறு வலுவாக வைத்திருக்க வேண்டும்? Am I willing to surrender my will to God's will completely? தேவனுடைய விருப்பத்திற்கு என் விருப்பத்தை முழுமையாக அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேனா? When you hear no, don't get discouraged. நீங்கள் இல்லை என்று கேள்விப்படும் பொழுது அதனால் மனசோர்வு அடையாதீர்கள். If you hear silence from God, don't get discouraged. தேவன் அமைதியாக இருக்கிறார் என்பதை கேள்விப்படும் போது நீங்கள் மனசோர்வு அடையாதீர்கள். When God says no, don't get discouraged. தேவன் இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் சோர்ந்து விட வேண்டாம். He is preparing a greater yes for you and me. தேவன் ஒரு சிறந்த ஒரு ஆம் என்கின்ற ஒரு காரியத்தை அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார். Maybe he is taking us into a different direction. He is redirecting our ways. அவர் ஒரு வித்தியாசமான ஒரு புதிதான ஒரு வழியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். Everything God does for the transformation of our own soul. Let us not forget that, brothers and sisters. இன்னைக்கு நான் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஒரு மறு மாற்றத்திற்காக தான் தேவன் அந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். So next time when you hear no, I'm not saying get excited, understand that. Then what is the reason behind the no? அடுத்த முறை நீங்கள் இல்லை என்று கேள்விப்படும் பொழுது நாம் எதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God will reveal to us. God bless you. தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.